மடங்கள் பூக்கள் செய்த வசந்த வாழ்வில் பொங்க ஆரம் இறை குளமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலரே மடங்கள் பூக்கள் செய்த வசந்த வாழ்வில் பொங்க ஆரம் இறை குளமே நடந்தவனே இடங்களில் தோடி தீர்த்த பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் தொடரொளி பாவம் நம்மிலே மறையாகும் தேவன் பாதம் நம்மிலே பதியாகும் பாவம் நம்மிலே மறையாகும் தேவன் பாதம் நம்மிலே பதியாகும் சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மடங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்க வாரும் இறை குளமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமது இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, இறை சித்தம் என்ன என்பதை உணர்ந்து தந்தையாம் கடவுள் மாட்சிப்படுத்தினார். ஒருவர் தன் வாழ்வில் இறைவனின் திருவுளம் என்ன என்பதை தெரிந்து அதை வாழ்வாக்க மறப்பாராயின் அது அவருக்கு மீட்பு அளிக்காது. மாறாக இறை வார்த்தையை கேட்டு தன் வெளிப்புற மாற்றம் மட்டுமல்ல அகப்புற மாற்றம் கொண்டு வாழ்வாராயின் அதுவே மீட்புக்கு வழித்துணை. ஆம், இறை வார்த்தையை கேட்டு இறை திருவுளத்தை அறிந்து நாம் அகத்தூய்மையோடு வாழ நம் பாதுகாவலி புனித ஜோமாலை அன்னையின் மூலம் மன்றாடுவோம். எனவே நாமும் நல்லெண்ணங்களை, நற்செயல்களை, திறமைகளை பகிர்ந்து தூய்மையோடு வாழ வரம் வேண்டுவோம். மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற குடும்பங்களுக்காகவும் புதுப்பட்டி வவ்வால் தொத்தி இறை மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். அவர்கள் வாழ்வில் வரும் சவால்களை ஏற்று வெற்றி கண்டு மகிழ்ச்சியோடு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது வியாகுலராஜ் ரோஸ் மலர் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றும்படியாகவும் கெமிலஸ் மேரி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் அந்தோனி பிரபாகர் கோல்டா பிஸ்கா உடல் உள்ள சுகத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் அத்தோடு வவ்வால் தொத்தி புதுப்பட்டி
இறை மக்களுடைய உடல் உள்ள ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாம் நம்முடைய சொந்த தேவைகளையும் கருத்துக்களையும் இணைந்து இந்த தெய்வீக பலி மூலமாக இறைவனுடைய அருளை ஆசிரை இறைச்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை சொல்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெருமாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நீரொருவரே உன்னத
இறைவனின் ஆட்சியில் இருப்பதீரே. மன்றாடுவோமா. இரக்கமுள்ள இறைவா, புனிதமிக்க ஜெபமாலையை மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உங்களை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது வருகையில் நாங்கள் உமது உறுதியை பெற்றுக்கொள்ளத்தாமே பெருகுமாக. உம்மோடு தூயாகிய ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்களாக உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுளங்கொண்டார் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 13 24 வரை. சகோதரர் சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளங்கொண்டார். அப்போது நான் என் மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவில்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டில் இருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்போது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்கு என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் எனது மீட்பானார், அவர்
ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார். தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயவரை கொண்டாடும் தீரகை கொண்டாடும். தீயவரை கொண்டாடும் தீரகை கொண்டாடும். தேவன் நாமத்தை திடமாக தேடும் எனக்கு குறையுது. தேடும் எனக்கு குறையுது. இறைவன் எனது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 38 முதல் 42 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி
இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவருக்கும் அன்னையின் 5ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய மன்றாட்டு மாலையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டலுக்காக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே திரு ஜெபமாலையின் ராகினியே என்கின்ற வேண்டலை குறித்து சிந்தித்தோம். இன்றைய நாளிலே பாவிகளுக்கு அடைக்கலமே என்கின்ற அந்த இறை வேண்டலை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்திலே நடமாடி கொண்டிருந்தார். அங்கே நடமாடி கொண்டிருக்கின்ற பொழுது விண்ணுலகத்தை பார்க்கிறார். மக்கள் கூட்டம் அதிகமாக அங்கே இருக்கிறது. பாவம் செய்த மக்கள் கூட அந்த விண்ணுலகிலே மோட்சத்திலே இருப்பதை பார்க்கிறார். உடனே பேதுருவை ராயப்புரை கூட்டு கேட்கிறார். பேதுருவை, வாழ்வின் நூலை ஒழுங்காக பார்க்கிறீரா இல்லையா? மோட்சத்துல எவ்வளவு கூட்டம் இருக்குது, பாவம் செஞ்சவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்களே, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நான் வாழ்வின் நூலை நன்றாக பார்த்து பாவம் செய்யாத மனிதர்களைத்தான் மோட்சத்திற்கு உள்ளாக நான் அனுமதிக்கிறேன். ஆனால் பாருங்கள் என்று வார்த்தைகளை வாய்ப்புள்ளே போட்டு ஒழுங்கிக் கொண்டிருந்தார். என்ன உளறிக் கொண்டிருக்கிறார்? என்னதான் நடக்கிறது? உன்னையும் மீறி வேறு யாருதான் இங்கு இருக்கிறார்? என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது மோட்சத்தில்? ஒழுங்காக என்னிடத்திலே சொல் என்று ஆண்டவர் பேதுருவிடத்திலே கேட்கிறார். பேதுரு தயங்கி சொல்றார், ஆண்டவரே, நீங்க விண்ணுலகத்தினுடைய அந்த திறவு போல என்கிட்ட தான் கொடுத்துருக்கிறீங்க. இங்க பாருங்க, என் கையில இருக்குது. நான் தகுதியான ஆட்களை தான் அந்த வாயில் வழியாக உள்ளே விட்டு வாசலை நல்லா போட்டு சாவியை என் கையில தான் வச்சிருக்கிறேன். ஆனாலும் பாருங்க, நம்முடைய விண்ணுலகத்தின் பின் பக்கம் வழியா உங்க அம்மா கையில ஏதோ ஒரு நோய், அது மணிமணியா இருக்குது, அந்த கையில கீழே போட்டு அது வழியா மக்களை மேல எடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த மலையா ஜெபமாலையை கீழே போட்டு ஜெபமாலை வழியாக மக்களை, பாவிகளை விண்ணுலகத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல என்று சொன்னாராம். உடனே ஆண்டவர் பேதுருவை சொன்னாரு, ஓஹோ, இது அம்மாவோட கதையா? சரி, அப்ப நம்ம இதுல தலையிட வேண்டாம், விட்டுருவோம். ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட இதில் பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தம் ஆழமானது, உண்மையானது. அன்னை மரியா பாவிகளை இறைவன்பால் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியை செய்து கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவிகளாக, எப்பேற்பட்ட பாவங்களை செய்த மனிதர்களாக இருந்தாலும் அன்னையை நாடி வருகிற பொழுது அவர்களை தன்னுடைய திருமகனிடத்திலே மோட்சத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடைக்கலமாக
பாவம் செய்தோர் அனைவரின் புகலிடமாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்று சொல்லலாம். பல உதாரணங்களை விவிலிய பின்புலங்களோடு, பல புனிதர்களுடைய வார்த்தைகளின் பின்புலங்களோடு நாம் சொல்லலாம். ஒரு சில உதாரணங்களை முன்பாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். விவிலியத்திலே அடைக்கல நகர்கள் என்கின்ற நகர்கள் காணப்படுகின்றன. விவிலியத்தில் 3 புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். எண்ணிக்கை புத்தகத்திலே 35வது அதிகாரம், இணைச்சட்டம் நூலிலே 19வது அதிகாரம், யோசுவா புத்தகத்திலே 20வது அதிகாரம். இங்கே அடைக்கல நகர்கள் என்கின்ற அது நகர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் மோசே இடத்தில், யோசுவா இடத்தில் இஸ்ராயேல் மக்களை அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் இந்த அடைக்கல நகர்களை ஏற்படுத்தும்படியாக சொல்லுகின்றார். 6 அடைக்கல நகர்கள் இருந்ததாக நம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எதற்காக ஆண்டவர் இந்த அடைக்கல நகர்களை ஏற்படுத்த சொன்னார் என்று சொன்னால், யாரா ஒரு மனிதன் அறியாமல் தெரியாமல் ஒரு தவறு செய்துவிட்டான் என்று சொன்னால் அவன் இந்த அடைக்கல நகர்களுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்ளலாம், அடைக்கலம் தேடிக் கொள்ளலாம். இந்த அடைக்கல நகருக்குள் அவன் வந்து விட்டான் என்று சொன்னால் அவனை பழிவாங்க கூடியவன் அவன் மேல் கை வைக்க கூடாது, அவனை துரத்த கூடாது. ஆனால் அவன் செய்த தவறு தெரியாமல் அறியாமல் செய்த தவறாக இருக்க வேண்டும். அது ஒரு கொலையாகவே இருந்தாலும் பரவாயில்லை. அடைக்கல நகருக்குள் சென்றால் அவனுக்கு அடைக்கலம். உதாரணத்திற்கு 2 பேர் விறகு வெட்ட செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். காட்டுக்கு போறாங்க, 2 பேர் விறகு வெட்ட போறாங்க. ஒருத்தன் விறகு வெட்டுறதுக்கு கோடாரியை ஓங்குறான். அந்த கோடாரியினுடைய வெட்டுகின்ற அந்த பகுதி, அந்த இரும்பு அந்த கைப்பிடியிலிருந்து விலகி அடுத்தவன் கழுத்துல விழுந்து அவன் இறந்துடலாம். தெரியாம நடந்த ஒரு குற்றம். இப்படி தெரியாமல் அவன் அந்த தவறு, இந்த கொலையை செய்து விட்டால் அவன் அந்த அடைக்கல நகருக்குள்ளாக ஓடி ஒளிகின்ற பொழுது அவனுடைய உறவினர்கள் அந்த கொலைக்கு பதிலாக பழி வாங்கக்கூடாது. அந்த அடைக்கல நகரிலே அவன் தஞ்சம் புகுந்தால் அவனுக்கு அங்கு அடைக்கலாம். அதற்கு பிறகு அனைத்து விசாரணைகளும் முடிக்கப்பட்டு உண்மையிலேயே இவன் குற்றமற்றவன், தெரியாமல் தான் செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் அங்கிருந்து தன்னுடைய இல்லம் திரும்பலாம். இல்லை, அவன் குற்றவாளி என்று சொன்னால் அவனுக்குரிய தண்டனையானது வழங்கப்படும். அன்பார்களே, பழைய ஏற்பாட்டில் இவ்வாறு 6 அடைக்கல நகர்கள் இருப்பது போல புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பாவிகளாகிய அனைத்து மக்களுக்கும் அடைக்கலமாக அடைக்கல நகராக இருக்கின்றார். அவரிடத்தில் தஞ்சம் அடைகின்றவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு அடைக்கலத்தை தருகின்றார். எனவேதான் அவரை பாவிகளுக்கு அடைக்கலமே என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக, ஒரு மனிதன் பாவத்தின் உச்சத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனால் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. பாவத்தின் கனாதனம், பாவத்தின் உச்சம் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருந்து துண்டிக்கப்பட்ட நிலை. அதுதான் பாவத்தினுடைய உச்ச கட்டம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. இறைவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு நிலைமை. ஆண்டவருக்கு எப்போ அந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி தெரியுமா? ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய பிரசன்னத்திலிருந்து விடுபட்ட ஒரு நிலைமை வரும். எப்போ வரும்? எங்கேயாவது சிலுவையில அறையப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு தந்தையினுடைய பிரசன்னத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு நிலை வரும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வார். ஆண்டவருடைய பிரசன்னம் இறை மகனுக்கு அங்கே துண்டிக்கப்படுகிறது. காரணம் என்ன? பாவத்தின் கனாதனம்.
பாவத்தின் உச்சத்துலதான் இறைவனுடைய பிரசன்னம் அங்கே மறுக்கப்படுகின்றது, துண்டிக்கப்படுகின்றது. இங்கு இயேசுவுக்கு எப்படி பாவத்தின் கனாதனம் வருகிறது? உலக மக்கள் அனைவருடைய பாவங்களையும் தன்னை சுமந்து கொண்டு ஆண்டவர் சிலுவையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அங்கே இறை பிரசன்னம் அங்கே இல்லாமல் அவைக்கின்றார். தந்தையை பார்த்து மன்றாடுகின்றார். ஏனென்றால் மற்ற இடங்களில் எல்லாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய சோதனை நேரங்களில் கூட, அழகியால் சோதிக்கப்பட்ட போது கூட வானதூதர் வந்து ஆண்டவருக்கு உதவி புரிவார், தந்தையினுடைய பிரசன்னத்தை உணர செய்வார். ஆனால் இங்கு அந்த பிரசன்னம் இல்லாதில்லை. எனவே ஆண்டவருக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது. அவர்களே, நம்முடைய அன்னை மரியாவுக்கும் இறை பிரசன்னத்தை உணர முடியாத நிலை வந்தது. எப்போ வந்தது? அன்னை மரியாவுக்கு எப்போ வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத நிலை எப்போ வரும்? ஆலயத்துல தன்னுடைய மகனை 3 நாட்களாக காணாமல் தவிக்கின்ற பொழுது, அந்த ஒரு தவிப்பில் இறை பிரசன்னம் அன்னைக்கு இல்லை. அதனால் தன்னுடைய மகன் இறந்த பிற்பாடும் அன்னை அந்த பிரசன்னம் இல்லாமல் தவித்தார். ஆக பாவிகளுடைய உச்சகட்ட வேதனை, உச்சகட்ட தவிப்பு என்ன? இறை பிரசன்னத்தில் இருந்து அவர்கள் விலகி நிற்பது. இறை பிரசன்னத்தை உணர முடியாது. நம்ம அன்னை மரியாவும் இப்படிப்பட்ட நிலையை அனுபவித்ததால் பாவிகள் எப்படிப்பட்ட நிலையிலே, எப்படிப்பட்ட வேதனையிலே, இறை பிரசன்னத்தை உணராத வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது அன்னைக்கு நன்றாக புரியும். அதுதான் அந்த அன்னை பாவிகளை அரவணைக்கக்கூடிய அன்னையாக, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அன்னையாக, அவர்களின் உச்சகட்ட வேதனையில் அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய அன்னையாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, ஆங்கிலத்திலே ஒரு சொல்லாடல் சொல்லுவார்கள், every saint had a past, every sinner has a future என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு புனிதருக்கும் கடந்த காலம் என்கின்ற ஒன்று உண்டு. அதே போல ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு என்று சொல்லுவார்கள். ஒருத்தங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா மனிதர்களுடைய கண்ணோட்டம் என்னது? அவர்களை தவறு செய்தவர்களாகவே, குற்றவாளிகளாகவே பார்ப்பது. அவர்கள் மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை நடத்தினாலும் நம்முடைய கண்ணோட்டம், நீ அந்த தப்பு செஞ்சவன் தானே என்றுதான் நாம் மனிதர்களை கண்ணோக்குவோம். ஆனால் ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை முற்றிலும் வேறுபட்டது. தவறு செய்தால் அதை மன்னித்து அவருக்கு மறுவாழ்வு கொடுப்பதுதான் ஆண்டவருடைய பணி. அன்னை மரியாவும் இப்படிப்பட்ட ஒரு பண்பை தான் கொண்டிருந்தார். யோவான் நற்செய்தியிலே 25வது அதிகாரம் 19வது அதிகாரம் 25வது இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே சிலுவையினுடைய அடியிலே அன்னை மரியாதை இன்னும் பல பெண்களும் இருப்பார்கள். அவர்களோடு மகதலா மரியாவும் இருப்பார். இந்த மகதலா மரியா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவரிடத்தில் இருந்துதான் ஆண்டவர் 7 பேய்களை ஓட்டியிருப்பார். 7 என்பது முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கின்றது. ஆக 7 பேய்கள் என்று சொன்னால் பேய்களினுடைய உச்சம், அனைத்து தீமையினுடைய உச்சமாக அந்த மகதலா மரியா இருந்தாள். ஆண்டவர் அவரிடத்தில் இருந்து பேய்களை ஓட்டிய பிற்பாடும் சமூகத்தின் கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவள் பேய் பிடித்தவள், அவள் தூய்மையற்றவள் என்கின்ற ஒரு கண்ணோட்டம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை தான் அன்னை மரியா தன்னுடைய அருகாமையில் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய சீடர்களுடைய பண்புகள் எப்படிப்பட்டது? பேதுரு என்ன செஞ்சாரு? ஆண்டவரை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதலித்தார். யூதாஸ் இஸ்காரியோத் என்ன செஞ்சா? ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். ஆண்டவர் கல்லறையில் அந்த சிலுவையிலே அறையப்படுகின்ற பொழுது, கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கின்ற பொழுது சீடர்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க. அறையப்படும்போது எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அன்னை மரியாள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், என்னுடைய மகனை விட்டவர்கள் தானே, என்னுடைய மகனை மறுதலித்தவர்கள் தானே, என்னுடைய மகனை காட்டி கொடுத்தவர்கள் தானே என்று அந்த சீடர்களை அன்னையும் புறம் எழுதியிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அந்த குற்றங்களை, அவர்களுடைய தீமைகளை அன்னை ஒரு நாள் நினைத்து பார்க்கவே இல்லை. அவர்கள் தவறை செய்திருந்தாலும் கூட அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு அன்னையாக,
இயேசுவினுடைய இறப்புக்கு பிற்பாடு அவர்கள் கோழையாக 4 சுவற்றுக்குள்ளாக அடைந்து கிடந்த பொழுது அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, அவர்களை திடப்படுத்தக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய, அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்னையாக அன்னை இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் பல உதாரணங்களை விவிலியத்திலே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். புனித பெர்னார்டு அருமையான ஒரு ஒப்புமையை கூறுவார். தொடக்க நூலிலே 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவருடைய கட்டளையின் பேரில் நோவா ஒரு பேழை செய்து தன்னுடைய குடும்பத்தை, விலங்குகள், தனக்கு தேவையான விலங்குகளை எல்லாம் அதற்குள்ளாக கூட்டி சேர்த்து அவர் உயிர் பிழைத்துக் கொள்வார் என்று பார்க்கிறோம். பெர்னார்டு அருமையாக சொல்வார், இந்த நோவாவினால் அல்லது அந்த நோவாவினுடைய பேழையினால் அவருடைய குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அன்னை மரியா என்ற பேழையினால் ஒட்டுமொத்த மனித நிலமே, ஒட்டுமொத்த மனித இனமே பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டது என்று சொல்லுவார். இதையே புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறாக சொல்லுவார், நோவாவினுடைய பேழைக்குள் சென்ற விலங்குகள் அப்படியே திரும்பி வந்தன. ஒரு ஓநாய் அந்த பேழைக்குள் சென்றது என்று சொன்னால் அது அப்படியே திரும்பி வந்தது ஓநாயாக. ஒரு புலி நோவாவினுடைய பேழைக்குள் சென்றது என்று சொன்னால் அது அப்படியே திரும்பி வந்தது. ஆனால் அன்னை மரியாதையுடைய மாண்டுக்குள் செல்லுகின்ற எந்த ஒரு பாவியும் பாவியாக திரும்புவதில்லை. அவன் ஒரு புனிதனாக, ஒரு மனிதனாகத்தான் திரும்புவதாக அல்போன்ஸ் மரிய லிகோரி தன்னுடைய புத்தகத்திலே அருமையாக சொல்லுவார். ஒரு ஓநாய் அன்னையினுடைய மாண்டுக்கு உள்ளாக சென்றது என்று சொன்னால் திரும்பி வருகின்ற பொழுது அது ஒரு செம்மறி ஆடாக வெளியே வரும். ஒரு புலி அன்னையினுடைய மாண்டுக்குள் சென்று விட்டது என்று சொன்னால் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு புறாவாக, அதாவது அன்னையிடத்தில் தஞ்சமடையக்கூடிய அனைத்து பாவிகளுமே மனமாற்றம் அடைந்தவர்களாக, புதிய வாழ்வை பெற்றவர்களாக அன்னையிடத்தில் இருந்து வெளியே வருகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். தொடக்க நூலிலே 27வது அதிகாரத்திலே நாம் ஒரு நிகழ்வை வாசிப்போம். அங்கே ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகள் ஏசா யாக்கோவுக்கு ஆசி வழங்க விளைவார். தலைமகனுக்குரிய ஆசி ஏசாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏசாக்கு சொல்லியிருப்பாரு, எனக்கு பிடிச்ச உணவை நீ சமைச்சு கொண்டு வா என்று அவர் சொல்லி இருப்பார். இதை யாரு கேட்டுட்டு இருப்பா? ரெபேக்கா கேட்டுட்டு இருப்பாங்க. ரெபேக்காக்கு என்ன ஆசை? தன்னுடைய இளைய மகன் யாக்கோவுக்கு தான் அந்த தந்தையினுடைய தலைமகனுக்குரிய ஆசை கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை. எனவே அவர் என்ன செய்வார்? தன்னுடைய இளைய மகன் யாக்கோவை ஏசாவை போல அணி செய்வார். ஏசாவினுடைய உடையை அவருக்கு அணிவித்து யாக்கோவை ஏசாவை போல உருவாக்கி ஈசாக்கு பிடித்த உணவை சமைத்து கொடுத்து அந்த தலைமகனுக்குரிய ஆசி யாக்கோவை பெற்றுக் கொள்ள செய்வார். அதே போலத்தான் அன்னை மரியா பாவிகளை தந்தை கடவுளுக்கு ஏற்றவர்களாக அணி செய்து தந்தையினுடைய இரக்கத்தை, ஆசிரியரை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னையிடத்தில் நம் தஞ்சம் அடைந்தோம் என்று சொன்னால் அன்னை நம்முடைய வாழ்வை அனைத்து கரைகளும் நீக்கி புனித வாழ்வாக, தூய்மையான வாழ்வாக மாற்றுவார். முத்தி பேறு பெற்ற ஹென்றி சூசோ இவ்வாறாக சொல்லுவான், நான் என்னுடைய ஆன்மாவை அன்னையிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அந்த தீர்ப்பு அன்னையினுடைய கரங்களை தாண்டித்தான் என்னை வந்தடைய வேண்டும். அப்படி தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அந்த அன்னை என்னை பாதுகாப்பாள் என்று முத்தி பேறு பெற்ற அந்த ஹென்றி சூசோ என்று அவர் சொல்வார். நாமும் அந்த தாயினுடைய அரவணைப்பிலே, அந்த தாயினுடைய பாதுகாப்பிலே நம்மை முழுவதுமாக கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய அனைத்து தீமைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் அந்த அன்னை நமக்கு நாம்
வேண்டுகின்ற அடைக்கலத்தை கொடுத்து நம்முடைய வாழ்வை மிகுதியான அருளால் ஆசீரால் நிரப்புவார். எனவே அந்த தாயினுடைய பரிந்துரை வேண்டி, பாதுகாவல் வேண்டி, அடைக்கலம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே அன்னையின் பரிந்துரைக்காக மனுஷாடுவோம். அன்னை வழியாக இறைவனுடைய அருள் ஆசிர் நம் ஒவ்வொருவர் மீதும் நிரம்ப பொக்கியப்பட்டுள்ளதாக. அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை மற்றவர்களை தேவைகளை ஆண்டுகளை எடுத்து சொல்லுங்கள். அன்பின் ஆண்டவரே, உம் பணி செய்ய நீர் தேர்ந்து கொண்ட எம் திருச்சபை தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இறை நம்பிக்கையில் வாழவும், வாழ்வில் வரும் இடையூறுகளை இறை வார்த்தையால் வென்றிடவும் வல்லமையை கொடுத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் தந்தையே எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் வவ்வால் தொட்டி புதுப்பட்டி இறை மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து தினமும் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக அன்னை ஆசீர் என்றும் எங்களுக்கு உண்டு என்பதை முழு மன நம்பிக்கையுடன் ஏற்று வாழும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் ஊற்றாகிய இறைவா, என் பங்கில் உள்ள குடும்பங்களில் ஏற்படும் உறவு சிக்கல்களை போக்கி பெரியவர்கள் மதிக்கப்படவும் சகோதர உறவு வழிபடவும் வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, என் நாட்டை ஆட்சி செய்து வரும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மனித நேயத்தையும் மனித மாண்பையும் மதித்து பிறப்பு பணிகளில் சிறந்து விளங்க உமது வல்லமையுள்ள ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கேட்பதை தாருங்கய்யா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணிக்குறிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்கின்ற மன்றாட்டுகளை எல்லாம் பரிவிரத்தோடு எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானே மன
எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே. எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நானே மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருவருடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருப்பெயருக்கு நலன்களுக்காகவும் உமது கைவிடுதலை ஏற்று வாழ்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றம் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் நல்லவராய் கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதழ்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதைகளால் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றி கொடுக்குவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை தூத்துடி செலுவாம். துணியாம் இழந்தலாம் அதனுடைய ஒரு திருமகனை கருத்தான் தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது வாழ்வை வாழ்த்துதல் தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராமிகளும் ஒன்று கூடி அங்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் உறவையும் சேர்த்துக் கொள்ளுவான். நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இணைந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே இன்மை ஆண்டவரே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஆண்டவருடைய இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் விளம்பரத்திற்கு தாமை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களை அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைவோடு ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுதிற்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவதில் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமான அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமர்கள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இறைவனாம் மனுஷியும் என்றென்றும் புரிந்து
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணியினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது திருவிடம் என்னுடையில் நிறைவேறுவது போல மண்ணுடையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் என நான் பாடப்படையும். Bismillah. 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 இறைவாய்
என்றும் இங்கு என்னோடு நின்று என் அன்போடு காத்திடும் தலைவா. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் குற்றம் தோன்றிட பயனில்லவோ. உங்கள் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் குற்றம் தோன்றிட பயனில்லவோ. நிழலாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. நிழலாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவான் இதயத்தில் இடமிடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா. அன்பு மக்களே, இன்றைய நாளை சிறப்பித்த குடும்பத்தினருக்கும் திரையாத்திரையாக வந்து சிறப்பித்த கோவால்பட்டி புதுப்பட்டி இறை மக்களுக்கும் நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொடுத்தார்கள். எல்லா தலைமுறையினரும் என்னை தேர்வு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உமை கெஞ்சி இறைமுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவருடைய ஆழத்தின் வழியாக கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள் புரிகிறார். என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரியர்கள் வாழ்வு பெற்றவர்களாம் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஜெபமாலை மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். இந்நாளும் பாடி துதித்திடுவோம். அணைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே.
ஜெபமாலை மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் இந்நாளும் பாடி துதித்திடுவோம் ஜெபமாலை மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் இந்நாளும் பாடி துதித்திடுவோம் மக்களை, நேற்றைய மறைவுரை போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் 10 பேர், சரியான பதில் எழுதியவர்கள் 9 பேர். அவர்களில் 3 பேருக்கான பரிசுகள் இப்பொழுது குலுக்கல் முறையிலே தெரிந்தெடுக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. ராணி நாகலாபுரம், விஜய்குமார் சங்கர்லிங்கபுரம், மேத்யூ சங்கர்லிங்கபுரம்.